ஓகே, இன்றைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி நம்மளோட ப்ளாகருக்கு வந்துட்டு டொமைன் ஒன்றை கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த டொமைனை கனெக்ட் பண்றதால என்ன பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு, அதே மாதிரி டொமைனை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு பேமெண்ட் கொடுத்தா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை, நம்ம வந்துட்டு ஃப்ரீ மெத்தட்ல தான் டொமைன் ஒன்றை வைப் பண்ணி அதை நம்மளோட ப்ளாகரோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் முதல் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாதிரி இந்த டொமைன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ டொமைன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட ப்ளாகரை நம்ம லொகின் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் கிரியேட் பண்ண ப்ளாகரை வந்துட்டு நீங்கள் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தந்திருப்போம். அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 10 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இனிமேல் உங்களோட ஒர்க் வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக போஸ்ட்டை வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் அல்லது 2 போஸ்ட் அல்லது 10 போஸ்ட் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து. ஸோ நீங்கள் எவ்ரிடே வந்து போஸ்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு அதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியாக்களை ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட ஒர்க் வந்துட்டு. இப்போதைக்கு நம்ம டொமைன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ மற்ற கிளாஸஸ்ல வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது ப்ளாகுக்கு எப்படி டொமைன் ஒன்றை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது நம்மளோட ப்ளாகை வந்துட்டு வியூ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வியூ ப்ளாகை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு நியூ டேப்பில் வந்துட்டு உங்களோட ப்ளாக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிற வெப்சைட் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த தீமை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ என்னோட வெப்சைட்டை பொறுத்த மட்டும் ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று காட்டுது. ஸோ இதுதான் மற்றவங்களுக்கும் இதே ஒரு பேஜில் தான் காட்ட போகுது. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நேம் தான் இருக்கும், அது யூனிக்கான ஒரு நேமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால் இப்போ உங்களோட நேமை கூப்பிட்டா ஒரு பெரிய ஒரு கிரவுட் ஒன்று இருக்கிறாங்கன்னு சொல்லி வைப்போம். அந்த பெரிய ஒரு கிரவுட்ல உங்களோட நேமை ஒருத்தர் கூப்பிடுறா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அந்த நேம் கூப்பிட்ட உடனே எழும்பி நிற்பீங்க, அல்லது ஓகே என்னத்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரே நேம்ல வந்துட்டு 2-3 பேர் இருந்தாலும் பட் பொதுவாக ஜெனரலாக பார்க்க போனோம்னா ஒரு நேம் வந்துட்டு ஒரு ஆளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அட்ரஸை வச்சுக்கொள்ளுங்க. அதாவது உங்களோட ஹோம் அட்ரஸ் எடுத்தோம்னு சொன்னால் உங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் ஒருத்தர் கொரியர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அட்ரஸுக்கு தான் அந்த லெட்டரோ அல்லது ஒரு கொரியரோ போயிட்டு சேரும். அப்ப இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் நீங்க உங்களோட ப்ளாகுக்கு செட் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது வந்துட்டு இருக்கக்கூடியது இந்த பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரீ டொமைன். அதாவது ஃப்ரீயா நம்ம ப்ளாகர்ல வந்துட்டு ப்ளாகை யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளாக்ல வந்து நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அதால கிரியேட் பண்ணிக்கிற அவங்க ஒரு சப் டொமைன் ஒன்று தந்திக்கிறாங்க, blogspot.com அப்படிங்கிற டொமைன். அப்ப நிறைய பேருக்கு சர்ச் பண்ண போல blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த blogspot.com அப்படிங்கிற வேர்ட்டை தூக்கிட்டு இப்ப இது வளர்த்த வந்துட்டு SVN, அதாவது ஸ்மார்ட் விஷன் SVN.tk இந்த மாதிரி ஷார்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சு கொள்றது லேசு. ஸ்மார்ட் விஷன் SVN.tk அல்லது ஸ்மார்ட் விஷன்.lk அல்லது நீங்க விரும்புற மாதிரி இப்ப நீங்க ஒரு வெப்சைட் நியூஸ் சம்பந்தமா ரன் பண்றீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா நியூஸ்.tk. அப்ப .blogspot.com அப்படிங்கிற அந்த வேர்ட் வராது, .tk அப்படிங்கிறதோட இந்த இடத்துல வந்துட்டு சுருக்கப்பட்டிரும். அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கக்கூடிய வேர்ட்டை நம்ம தூக்கிட்டு .tk கொண்டு வரதுக்காக வேண்டித்தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டொமைன் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப எப்படி இந்த டொமைனை வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ .tk அப்படின்னு சொல்லி மட்டும்தானே நான் போடணும்னு சொல்லி கேட்டா இல்லை, ஒரு 4 டொமைன் நீங்க ஃப்ரீயா எடுக்க இயலும். .cf .ce அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ அது சம்பந்தமா நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்ப இப்போதைக்கு டொமைன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட ப்ளாகுக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கா ஒரு நேமை வந்துட்டு நீங்க ஷார்ட்டா வச்சுக்கொள்றதுக்காக வேண்டியும் மற்றவங்களுக்கு ரிமைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அதோட சேர்த்து நீங்க ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நீங்க எடுத்து உங்களோட ப்ளாக்ல பப்ளிஷ் பண்ணாதான் மற்றவங்க வந்துட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர போகுது. ஸோ அப்ப மற்றவங்க உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனி வந்துட்டு உங்களோட வெப்சைட்டோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதுல முதலாவது அவங்க செக் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டொமைன். ஸோ நீங்க வந்துட்டு டொமைன் ரொம்பவே ஒரு லென்த்தான டொமைன், அதாவது லென்த் அப்படின்னு சொன்னா உங்களோட டொமைன் இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, உங்களோட இந்த நேம் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை லென்த்தா. பட் இந்த இடத்துல .blogspot.com அப்படின்னு சொல்லி ஃப்ரீயான ஒரு சோர்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா வழங்கும். அப்ப அதை நம்ம ஹைட் பண்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா டொமைனோட வாங்க போறோம். அப்போ டொமைன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட ப்ளாக்ல வந்துட்டு மற்றவங்க சர்ச் பண்றதுக்கு ஈஸியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சிம்பிளா. ஸோ டொமைன் சொன்னா பெரிய விளக்கம் வேற ஒரு விளக்கம் இருக்குது, பட் நான் சிம்பிளா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக்கிறேன் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுல ஹோஸ்டிங் பத்தி எல்லாம் பேசல, அதெல்லாம் இது இப்போதைக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஏர்ன் பண்ண போறீங்க ப்ளாகரை யூஸ் பண்ணி.
ப்ளாகரை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான நாலேஜ் மட்டும் தான் இப்போ நான் தந்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இது வெப் டிசைனிங் கோர்ஸ் இல்லை, உங்களோட ஏர்னிங் கோர்ஸ். அப்போ அதனால இந்த ப்ளாகை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான எல்லா இதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் இந்த டிகே அல்லது சிஇ அப்படிங்கிற டொமைன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட முதலாவது என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களோட ப்ளாகரை லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. ப்ளாகரை லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டில் இருப்பீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதில் சர்ச் பண்ணீங்க ஃப்ரீனோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. FREENOM ஃப்ரீனோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இது இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்துட்டு உங்களோட டெலிகிராமில் போட்டுறேன், தேவையானவங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீனோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க சொன்னால் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது எட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதை கிளிக் பண்ணுறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது www.freenom.com, அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த நேம். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம். அல்லது கூகுளில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக www.freenom.com அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கொள்வீங்க. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்தது பிறகு நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்கை நீங்களும் செய்கிறது இல்லை. இப்போ இதில் போயிட்டு அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லை. அப்படி நீங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி டொமைன் எல்லாம் வைப் பண்ண இல்லாத இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிற சைட்டில். ஸோ நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக்கை நீங்களும் செஞ்சிடாதீங்க. ஸோ நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தரோன்னா அதை கரெக்டாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த டொமைனை எடுத்துக்கொள்ளையிலும் ஃப்ரீயாக. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிற சைட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஃப்ரீயாக டொமைன் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட். நிறைய சைட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா சைட்லையும் ஃப்ரீ டொமைன் தர மாட்டாங்க, ஃப்ரீயாக ஒரு ஷோர்ட் டொமைனை தர மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுத்து தான் நம்ம வாங்குவோம். ஸோ கோடாடி இருக்கலாம், அதே மாதிரி நேம் ஜீப் அப்படின்னு சொல்லி இருக்குது, register.lk அப்படி சொல்லிக்குது, நிறைய சைட் இருக்குது டொமைன் வைப் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ரீயாக டொமைன் எடுக்கிறதுக்கான சைட். அப்போ இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிற சைட்டில் நம்ம ஏன் விசிட் பண்ணிக்கிறோம், நம்மளோட ப்ளாகருக்கு தேவையான, நம்மளோட வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு டொமைனை நம்ம இந்த வெப்சைட்டில் தான் ஃப்ரீயாக வாங்க போகிறோம். ஓகே, இதில் உங்களுக்கு என்ன டொமைன் நேம் தேவையோ அதை நீங்கள் இதில் முதலாவது டைப் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன டொமைன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதாவது நான் என்னோட ப்ளாகை வியூ பண்ணி பார்க்குற டைமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ப்ளாகோட நேம் வந்துட்டு smartvision.svn.blogspot.com சொல்லியிருக்குது. நான் இந்த டொட்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வேர்ட் தான் எனக்கு தேவையில்லை. அதாவது blogspot அப்படிங்கிற இதை தான் நீங்கள் எல்லாரும் ரிமூவ் பண்ண போறீங்க. இப்போ இதுதான் உங்களோட நேம், அதாவது ஸ்மார்ட் விஷன் SVN அப்படிங்கிறது தான் உங்களோட நேம், உங்களோட வெப்சைட்டோட நேம். அப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த வேர்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அல்லது நீங்கள் இந்த இடத்துல வேற ஒரு நேம் வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நேமை டைப் பண்ணுங்க. டைப் பண்ண கூட ஸ்பேஸ் விட்டுறாதுங்க, தயவு செஞ்சு ஸ்பேஸ் விட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து எடுக்காது. இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு நேம் ஒன்று செட் பண்ண பார்க்குறீங்களோ அந்த நேமை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணணும். இப்போ அந்த நேமையும் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல டாட் அப்படின்னு சொல்லி போட்டு டிகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் டிகே அப்படிங்கிற டொமைனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன மாதிரியான டொமைனை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்கு போகிற டைமில் உங்களுக்கு விளங்கும். .cf .ce அப்படின்னு சொல்லி நிறைய டொமைன் கொடுக்குறாங்க. பட் அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்மார்ட் விஷன் svn.tk அப்படிங்கிற டொமைனை நான் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் என்ன டொமைன் எடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணி ஸ்பேஸ் விடாமல் .tk அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னு சொன்னால் செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது டொமைனை நீங்கள் வைப் பண்ணுறதுக்கான பேஜ் ஒன்று வந்திருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக என்னென்ன டொமைனை நீங்கள் எடுக்கலும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ இதில் சர்ச் பண்ண உடனே இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் நேமை போட்டு இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்போ அவைலபிள் அப்படின்னு சொன்னால் இந்த டொமைன் நேம் வந்துட்டு யாருமே எடுத்து இல்லை. அப்போ நான் இதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலும். அப்போ எனக்கு இந்த டொமைன் நான் வைப் பண்ணேன்னு சொன்னால் தருவாங்க. இதே இது நான் இப்போ வந்துட்டு வேற ஒரு நேமோட சர்ச் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி சர்ச் பண்ணுறது இல்லை நீங்கள். இப்போ நான் உங்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காட்டுறேன். ரெட் கலரில் காட்டினா நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரெட் கலரில் காட்டலை அப்படிங்கிறதுக்காக நான் நேமை சேஞ்ச் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிள் news.tk அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த டொமைன் நேமை நீங்கள் யாரோ ஒரு ஆள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேமை போட்டு சர்ச் பண்ணுற டைமில் இதை செக் பண்ணுற டைமில் பாருங்கள், இது அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு $500 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதாவது $500 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $500 ஸ்ரீலங்கா ருபீஸ் படி பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். ஸோ இப்படி நம்ம இந்த டொமைன்லாம் எடுக்கிறது இல்லை, நம்ம ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி காட்டணும். இதே இது
tamilnews.tk அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த டொமைனை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா இந்த டொமைன் இன்னைக்கு காட்டும். இந்த டொமைனை பார்த்தோம்னு சொன்னா sorry அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைன் நேமை போட்டு இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது இந்த டொமைன் வந்து அவைலபிளா இல்ல, எடுக்க இயலாது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் நாட் அவைலபிள்னு சொல்லி காட்டுது. ஒரு டொமைனும் இதுல இல்ல அவைலபிளா. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படியான எரர் காட்டுறவங்க டொமைன் நேமை சேஞ்ச் பண்ணணும். அப்ப இதுல நான் என்ன நேம் யூஸ் பண்ண போறேன், ஸ்மார்ட் விஷன் svn.tk. இதே மாதிரி நீங்க விரும்புற மாதிரி உங்களோட டொமைன் நேமை செட் பண்ணுங்க. அல்லது இப்படி இந்த எரர் வரவங்க உங்களோட டொமைன் அந்த நேமை டைப் பண்ணிட்டு ஒரு 2-3 நம்பர் செட் பண்ணுங்க. அட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த டொமைன் உங்களுக்கு அவைலபிளா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப டொமைன் நேமை நம்ம டைப் பண்ணிட்டு செக் பண்றோம். செக் பண்ற டைம்ல நம்மளோட இந்த டொமைன் வந்துட்டு அவைலபிளா இருக்குதான்னு சொல்லி காட்டுது. இப்போதைக்கு நான் சர்ச் பண்ற இந்த டொமைன் வந்துட்டு அவைலபிளா இருக்குது. அப்ப இதை நான் என்ன செய்ய போறேன், அவைலபிளா இருக்கிற ரீசனால இதை நான் எடுக்க போறேன். ஸோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ml அதே மாதிரி .ga .cf .gq அப்படிங்கிற நிறைய டொமைன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு tk போதும் அப்படின்னு சொன்னா நான் இதை வந்துட்டு செக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். நல்லா பாருங்க, முதலாவது ஃப்ரீனோம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணினோம், டொமைன் நேமை சர்ச் பண்ணினோம், அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை நம்ம எடுக்கலும் ரெட் கலர்ல காட்டியிருந்தா நேமை சேஞ்ச் பண்ணிருப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த டொமைனை வந்துட்டு நம்ம எடுக்க போறோம். அப்ப செக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போறோம். ஓகே, செக் அவுட்டை கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களோட பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட டொமைன் நேம் இந்த இடத்துல காட்டுது. அதே மாதிரி நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்க வந்துட்டு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 3 months ஃப்ரீ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த டொமைனை நீங்க 3 மாசத்துக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ண 7 months சொல்லி இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதை நீங்க இந்த எரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு காலத்துக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ண 7 months சொல்லி லாஸ்ட்டா பாத்தீங்கன்னு சொன்னா 12 மாசத்துக்கு நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண. ஸோ அதுக்கு பிறகு நீங்க 1 year அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கடைசியா இருக்கிற அதாவது 12 மாசத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இதுல பாருங்க கண்டினியூன்னு சொல்லி இருக்குது. கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ல உங்களோட டொமைனோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி டொமைன் நேம், அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது கேட்கறாங்களான்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது 0. எப்போ இதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது 0ல இருந்தா தான் இந்த டொமைன் உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க எடுக்க போறீங்க. அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கட்டுற மாதிரி கேட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை நீங்க நெக்ஸ்ட் பண்ணாம ஹோம் பேஜ் போயிட்டு டொமைன் நேமை சேஞ்ச் பண்ணி, அதாவது இப்போ நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் விஷன் svn.tk அப்படிங்கிற நேமை வந்துட்டு இன்னொரு 2-3 நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நான் செக் பண்ற டைம்ல இது ஃப்ரீயா காட்டும் எனக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி வந்தது பிறகு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்க இந்த இடத்துல டைரக்டா உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணணும். நீங்க மாறி இந்த இடத்துல போயிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிலாம் சைன்இன் பண்றது இல்ல. என் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல போனீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணு பண்றது இல்ல. ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல உங்களோட இமெயிலை டைப் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல என்னோட இமெயிலை டைப் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களோட இமெயிலை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணணும். ஓகே, இதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். வெரிஃபிகேஷன் லிங்கை வந்துட்டு உங்களோட இந்த ஜிமெயிலுக்கு இவங்க சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த உங்களோட மெயில், அதாவது நீங்க என்ன பண்ண இமெயிலுக்கு 24 ஹவர்ஸுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு இதுல எதையுமே கிளிக் பண்றது இல்ல. இந்த ஸ்டெப்போட உங்களோட இமெயில லாகின் பண்ணுங்க. இமெயில லாகின் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீனோம்ல இருந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்குது. ஸோ அந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி அந்த மெயில் காட்டுது. அதுல ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்னோட இந்த ஃப்ரீனோம் சைட்ல வந்துட்டு ஒரு சைன் அப் பண்றதுக்கான ஒரு ஃபார்மோட ஒரு யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு நான் இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், அதே மாதிரி கம்பெனி நேம் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு நேம் யூஸ் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க, ஒரு போஸ்டல் கோட், ஒரு சிட்டி, அதே மாதிரி கண்ட்ரி இந்த இடத்துல நீங்க ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி நீங்க இதுல எல்லாமே கரெக்டான சரியான இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுங்க. நீங்க இதுல ஒரு பிழையான ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனா மேக்ஸிமம் சரியா யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் நேம்ல ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன், லாஸ்ட் நேம்ல விசன் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட லாஸ்ட் நேமே கொடுங்க. அதே மாதிரி கம்பெனி நேமுக்கு நான் இந்த இடத்துல ஸ்மார்ட் விஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன்.
ஓகே, நீங்க கம்பெனி நேமை வந்துட்டு நீங்க விரும்புற மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூஸ் பண்ணி ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதே பிறகு ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் 17 ஸ்ட்ரீட், நான் இந்த இடத்துல கல்முனை ஆஃபீஸ் அட்ரஸை கொடுத்துக்கொள்றேன். அதுக்கு பிறகு போஸ்டல் கோட் கேட்குறாங்க. நான் என்னோட போஸ்டல் கோட்டை கொடுத்துக்கொள்றேன். இதுக்கு அடுத்து சிட்டி கேட்குறாங்க. என்னோட சிட்டியை நான் கொடுத்துக்கொள்றேன். இதுக்கு அடுத்தது கண்ட்ரியை செலக்ட் பண்ண கேட்குறாங்க. கண்ட்ரி வந்துட்டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்றேன். அதுக்கு பிறகு ஸ்டேட், அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறது ப்ரொவின்ஸ். இதுல ஏதாவது ஒன்றை சும்மா செலக்ட் பண்ணுங்க. அதுல சரியான ப்ரொவின்ஸ் இருக்காது. ஸோ ஏதாவது ஒன்றை நீங்க சும்மா கிளிக் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஃபேக்கான ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணி, இது என்னோட மொபைல் நம்பர் இல்லை, இது யார் யூஸ் பண்ற மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் ஒரு ஃபேக் ஒரு நம்பரோட டைப் பண்ண போறேன். ஓகே, நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல டைப் பண்ண போறேன். பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாஸ்டா ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் பேஜ் இருக்கிறாங்க. இதையும் டிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இது சைன் அப் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தரப்போகுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேஜ் வந்துட்டு ரீலோட் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஒரு சின்ன டைமிங் ஒன்று எடுக்கும் இந்த பேஜ் வந்துட்டு ரீலோட் ஆகிறதுக்கு. ஸோ ரீலோட் ஆகிட்டு ஒரு எரர் பேஜ் மாதிரி வரும் சிலவங்களுக்கு, அல்லது சில பேருக்கு இந்த மாதிரி வரும். எரர் பேஜ் வரவங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்பணும். அதுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிளிக் ஹியர் டு லாகின் யுவர் கிளைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை ஒரு கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கான ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓகே, நம்மளோட அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ண பட்டுட்டு இதுக்கு பிறகு கிளிக் ஹியர் டு கிளைண்ட்ஸ் ஏரியாவுக்கு போக சொல்லிக்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை ஒரு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி பட்டுட்டு ஹலோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லொகின் பண்றதுக்கான எந்த ஒரு இடமும் இல்ல. நம்மளோட நேமும் இந்த இடத்துல காட்டுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தோமோ அது இந்த இடத்துல காட்டுது. இப்போதைக்கு நம்மளோட கிளைண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கிறோம். அதாவது நம்மளோட அந்த ஃப்ரீனோமுக்குள்ள அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கான ஒரு பேஜுக்குள்ள இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு ஃப்ரீனோம்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம வைப் பண்ண டொமைன் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல சர்வீசஸை கிளிக் பண்ணுங்க. சர்வீசஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மை டொமைன்ஸ், அதாவது நான் எடுத்திருக்கக்கூடிய டொமைன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். நீங்க ஒருத்தர் இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிற சைட்ல 20 டொமைன் ஃப்ரீயா வைப் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனா ஒரு டொமைனுக்கு மேல வைப் பண்ண போகாதாங்க, அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதை நீங்க இன்னொரு டொமைன் வாங்கணும்னு சொன்னா ரெஜிஸ்டர் நியூ டொமைனை கிளிக் பண்ணி வாங்கி கொள்ளையிலும். அது உங்களோட விருப்பம். ஸோ விரும்புறவங்க வாங்கி கொள்ளையிலும் இன்னொரு டொமைன் எக்ஸ்ட்ரா 2-3 வெப்சைட் ரன் பண்றோம் அப்படிங்கிறவங்க. இப்போ இதுல மை டொமைன்ஸ் நம்ம கிளிக் பண்ண போறோம். அப்ப நான் வாங்கின டொமைன் தெரியும், என்ன டொமைன் வாங்கினோம் அந்த டொமைன் வாங்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி செக் பண்ண போறேன். அப்ப மை டொமைன்ஸ் ஒரு கிளிக் பண்றேன். சர்வீசஸ்க்குள்ள போயிட்டு மை டொமைன்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே லாகின் பண்றது கேக்குது. நான் இந்த இடத்துல என்ன செய்ய போறேன், என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு எகைன் வந்துட்டு லாகின் பண்ண போறேன். என்னோட இமெயிலை டைப் பண்றேன். அது பிறகு நான் என்டர் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஓகே லாகினை கிளிக் பண்ண போறேன். லாகினை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நான் வாங்கின டொமைன் வந்துட்டு இந்த இடத்துல காட்டுது. ஸ்மார்ட் விஷன் SPN.tk அப்படிங்கிற டொமைன் வாங்கியிருக்கிறேன். எப்ப நான் வாங்கினேன் அப்படிங்கிற டேட் இருக்குது. ஸோ 7ஆம் மாசம் 6ஆம் தேதி வாங்கியிருக்கிறேன். இது எப்போ இந்த டொமைன் வந்துட்டு எக்ஸ்பைர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது இருக்குது. 1 இயருக்கு இந்த டொமைன் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இதுல ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆக்டிவ், அதாவது இந்த டொமைன் வந்துட்டு ஒரு கிரீன் கலர்ல ஆக்டிவேட் ஆகிருக்குது. அதே மாதிரி இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ டொமைன் வாங்கிட்டோம். இப்போ நம்ம வாங்கின டொமைனையும் நம்மளோட பிளாகரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணா தான் இந்த டொமைனை யாராவது கூகுள்ல சர்ச் பண்ண போல நம்மளோட வெப்சைட் அவங்களுக்கு காட்டும். இப்போ இந்த நேமை சர்ச் பண்ணா யாருக்கும் காட்டாது. அப்ப எப்படி நம்மளோட பிளாகரோட கனெக்ட் பண்றதுன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல பாருங்க, மேனேஜ் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் ஐக்கனோட இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேனேஜ் ஸ்மார்ட் விஷன்.tk அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். இதுல மேனேஜ் ஃப்ரீனோம் DNS அப்படிங்கிற லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதாவது DNS செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீனோம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த DNS டேட்டாபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல நீங்க விசிட் பண்ணது பிறகு பாருங்க, இந்த இடத்துல மோர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மோர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க சொன்னா இந்த இடத்துல 2 பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. DNS பேஜுக்கு வந்தது பிறகு ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க உங்களோட பிளாகர் பேஜுக்கு வாங்க. பிளாகருக்கு வந்துட்டு உங்களோட பிளாகர்ல
செட்டிங் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த செட்டிங் பேஜை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். உங்களோட வெப்சைட்ல நேம் வந்துட்டு டைட்டில், அதாவது என்ன நேம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும். இதுல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களோட இந்த பிளாக்ல இந்த வெப்சைட்டை வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பப்ளிஷ் பண்ண போறீங்களோ அது சம்பந்தமா ஷார்ட்டா நீங்க வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனோட டைப் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி அது விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டைப் பண்ணுங்க. அது கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு இல்ல, ஆனா டைப் பண்ணி வச்சுக்கொள்றது நல்லது. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஒரு இடத்துல டொமைன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. மேல போயிட்டு ஓகே, இந்த இடத்துல பாருங்க பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக் அட்ரஸ் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம ப்ளாகரோட அட்ரஸ், நம்மளோட ப்ளாக் என்ன டொமைன்ல இருக்குதோ அந்த டொமைன் இந்த இடத்துல காட்டுது. இப்போ இதுல கஸ்டம் டொமைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ண உடனே நம்மளோட இந்த இடத்துல டொமைன் நேம், கஸ்டம் டொமைன் நேமை கேட்பாங்க. நம்ம என்ன டொமைன் நேமை வைப் பண்றோமோ அந்த டொமைன் நேமை இந்த இடத்துல கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன டொமைன் நேமை வாங்கியிருக்கிறோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா smartvision.tk அப்படிங்கிற நேமை வாங்கியிருக்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளோட இந்த பிளாகர் டேஷ்போர்டு வர பேஜ்ல வந்துட்டு செட்டிங் வந்து செட்டிங்ல போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். பப்ளிஷிங் அப்படிங்கிறதுக்குள்ள கஸ்டம் டொமைனை கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல 3 தடவை www சொல்லி டைப் பண்ணுங்க, ஒரு புல் ஸ்டாப். அதுக்கு பிறகு அந்த நேமை பேஸ்ட் பண்றோம். அதாவது www. அப்படிங்கிற நேமை வேர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். 3 தடவை w அப்படிங்கிறத போட்டு ஒரு புல் ஸ்டாப். அதே மாதிரி நம்ம ஃப்ரீனோம்ல வாங்கினோம் தானே ஒரு நேம், இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பிறகு இதை ஒரு கிளிக் பண்ணி சேவ் பண்றோம். ஓகே, சேவை கிளிக் பண்ணி சேவ் பண்ற டைம்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதே மாதிரி ஒரு எரர் பேஜ் மாதிரி காட்டுது. இதுதான் நம்மளோட டிஎன்எஸ் செட்டிங் செய்யக்கூடிய பேஜ். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதுல இந்த பிரேக்கெட்ல, அதாவது சி நேம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த பிரேக்கெட்ல நேம் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த இருக்க பிரேக்கெட் க்ளோஸ் ஆகுது. இது ஒரு லைன்ல வரப்போகுது. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொமாக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 www அப்படிங்கிறதையும் காப்பி பண்ணுங்க. இது எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ரெட் கலர் எரர் மெசேஜ்ல உங்களோட டிஎன்எஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சி நேம் அப்படின்னு சொல்லி ஒரு முதலாவது பிரேக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாருங்க நேம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதுல 3 www அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த 3 wவையும் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஸ்டெப் காப்பி பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட்ஸ் ஏரியாவுக்கு வருவோம். வந்து இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பேஸ்ட் பண்ண போறோம். நம்ம அங்க காப்பி பண்ண 3 wவை இந்த இடத்துல பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ண கூட முன்னுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்க கூடாது. ஸோ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வச்சுட்டு ஒரு தடவை அந்த பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணணும். ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது நம்ம இந்த பாக்ஸ்ல டார்கெட் அப்படிங்கக்கூடிய பாக்ஸ்ல என்னத்தை பேஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா எகெயின் நம்மளோட இந்த டேஷ்போர்டுக்கு வருவோம். வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க GHS. அப்படின்னு சொல்லிட்டு google.com அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல இருந்தெல்லாம் காப்பி பண்றது இல்ல, கரெக்டா அந்த எழுத்துல இருந்து காப்பி பண்ணணும். கிளிக் பண்ணி பிடிச்சி கரெக்டா காப்பி பண்ணணும். GHS அப்படின்னு சொல்லி google.com சொல்லிருக்கோம். எல்லாருக்கும் இதே தான் இருக்கும். ஓகே, இதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம் டார்கெட்லயும். ஓகே, இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ட்னு சொல்லிட்டு நேம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு நேம் தந்துக்கிறாங்க. இந்த நேமை பணியை நம்ம அதுக்கு பண்ணி இருக்கக்கூடிய பாக்ஸ்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை கரெக்டா பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது லைனுக்கு ரெண்டாவது பிரேக்கெட்டை யூஸ் பண்ண போறோம். அப்போ இதுல இந்த இடத்துல 2F6 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிறது இந்த கொமாக்கு முன்னுக்கு இருக்கிறது வரையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ரெண்டாவது பிரேக்கெட் அப்படிங்கிறதால ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது லைன்ல இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்றேன். ரெண்டாவது லைன்ல பேஸ்ட் பண்ணிட்டு எகெயின் ப்ளோகர் டேஷ்போர்டுக்கு வந்து இந்த இடத்துல GV அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து .com இது வரையும் இதையும் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன். காப்பி பண்ணிட்டு என்னோட கிளைண்ட் ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நாளையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பிரேக்கெட்ல இருக்கக்கூடியது நேம் அப்படிங்கிறது, அடுத்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதும், ஸோ இது www அடுத்து GHS. ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு முதலாவது லைன்ல போட்டிருக்கிறேன். ரெண்டாவது லைன்ல இதை போட்டிருக்கிறேன். ரெண்டாவது பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேம் அப்படிங்கிறதையும் இந்த இருக்கிற ட்ரெண்ட்ல இருந்து நேம் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல இருந்து இதுவரையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த கட்டம் இந்த டைப் அப்படிங்கிறதுல இந்த A அப்படின்னு சொல்லி ரெண்டுலையுமே இருக்கும். இது ரெண்டுலையுமே சி நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இந்த எரோ மார்க்கை கிளிக் பண்ணி சி நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதையும் கிளிக் பண்ணி சி நேமை கிளிக் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்க செட் பண்ணணும். இதை தேவைன்னு சொன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இதையும் எடுத்தது பிறகு இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இன்னொரு தடவை மோர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறத 4 தடவை கிளிக் பண்ணணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 4 தடவைக்கு இதே மாதிரி ஒரு 4 ரோவை நீங்க கொண்டு வர போறீங்க மோர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறத. ஜஸ்ட் இதையும் ஒரு கிளிக் பண்ணுங்க, எகெயின் இன்னொரு கிளிக், அதே மாதிரி எகெயின் இன்னொரு கிளிக். 3 வந்திருக்குது, இன்னொன்று போட்டுக்கொள்வோம். ஓகே, இப்போ எகெயின் நம்ம ப்ளாகருக்கு வருவோம். இந்த பேஜ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன் தானே, இனி இந்த பேஜ்ல இவ்வளவும் தேவைப்படாது. அதுக்கு பிறகு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று தந்திக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு லிங்க், அதாவது HTTPS அப்படின்னு சொல்லிக்கிற லிங்க். இப்போ இந்த HTTPSல இருந்து, அதாவது இவங்க பார்க்க சொல்லிக்கிறாங்க, இந்த HTTPSல இருந்து இந்த இடம் வரையும், அதாவது லிங்க் இந்த லாஸ்ட் நம்பர் வரையும் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி, இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க, அல்லது நீங்க ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி இந்த இடத்துல நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணணும்னு சொன்னா செட்டப் கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று வரும். நம்ம இந்த லிங்கை காப்பி பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்ணக்குள்ளதான் இந்த பேஜ் ஒன்று வருது. இந்த பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு பணியை வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட 4 ஒரு ரெக்கார்ட்ஸ்ல அட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க, ஐபி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த 4ஐயும் நீங்க உங்களோட ரெக்கார்ட்ல வந்துட்டு அட் பண்ணணும். அதாவது நம்ம 4 அந்த இடத்துல ரெக்கார்ட் வந்துட்டு அட் பண்ணிருந்தோம் புதுசா, அந்த ரெக்கார்ட்ல இது 4ஐயுமே நம்ம அட் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது முதலாவது ரெக்கார்ட்ஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொள்றேன். காப்பி பண்ணிட்டு கிளைண்ட் ஏரியாவுக்கு வரேன். வந்து இந்த இடத்துல நீங்க எதுவுமே செய்யறது இல்ல, இதுல எந்த சேஞ்சஸ் இனி பண்றது இல்ல. இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே 2வது பாக்ஸ்ல இதை ஆர்டர் பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. 4 1 2 3 4 தடவை பேஸ்ட் பண்ண போறீங்க. இதுல முதலாவது இருக்கக்கூடிய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். எகெயின் அதே பேஜுக்கு வந்து 2வது இருக்கக்கூடிய இதையும் காப்பி பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இங்க எகெயின் இந்த இடத்துல வந்து 2வது பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றேன். எகெயின் இந்த பேஜுக்கு வரேன். 3வது இருக்கக்கூடிய அந்த ஐபிஐ காப்பி பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதையும் பேஸ்ட் பண்றேன். ஸோ எகெயின் இந்த இடத்துக்கு வரேன். இதுலையும் இந்த ஐபிஐ காப்பி பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். 4வது இருக்கக்கூடிய பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இவ்வளவே தான் உங்களோட வேலை. முதலாவது நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு வந்தது பிறகு ஒரு தடவை மோர் ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த 2 ரோ வந்திருக்கும். வந்தது பிறகு இது 2லையும் சி நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டர் படி ஒவ்வொரு அந்த நேமுக்கு நிறையக்கூடிய இந்த W, அடுத்து டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறையக்கூடிய இந்த GHSல இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க முதலாவது ரோல. 2வது ரோல என்னத்தை பேஸ்ட் பண்ணீங்க, 2வது இருக்கக்கூடிய நேம், அதே மாதிரி 2வது இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதையும் காப்பி பண்ணி 2வது இருக்கிறதுல பேஸ்ட் பண்ணீங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க. அதுக்கு பிறகு 3வது என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த லிங்கை விசிட் பண்ணினீங்க. இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி கூகுள்ல டைரக்டா நீங்க பேஸ்ட் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு செட்டப் கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கும். அதுல இருக்கக்கூடிய 4 ஐபியையும் காப்பி பண்ணி ஆர்டர் படி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இதையும் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸை கிளிக் பண்றீங்க. உங்களோட ஃப்ரீனோம் அப்படிங்கிற பேஜ்ல தான் சேவ் சேஞ்சஸை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் அட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அட் பண்ணப்பட்டுட்டு இதுல எங்கேயுமே ரெட் கலர்ல எரர் இல்லை. யாருக்காவது ரெட் கலர்ல விழுகுது அப்படின்னு சொன்னா நீங்க டைப், அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பிழை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஏதாவது ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க அல்லது வேற ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அப்படி விட்டுருந்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லா டிலீட் பண்ணுங்க. டிலீட் பண்ணிட்டு எகைன் புதுசா ஸ்டார்ட்ல இருந்து நான் சொல்லி தந்த மாதிரி ஆட் பண்ணணும். உங்களோட இந்த ஃப்ரீனோம் அப்படிங்கிற இந்த சர்வீஸுக்கு வந்து ஆட் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளோட ரெக்கார்ட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆட் ஆகி முடிஞ்சது பிறகு இப்போ நம்மளோட இந்த ப்ளாகர் அப்படிங்கிற பேஜுக்கு வருவோம். இதுதானே நம்மளோட டொமைன். ஸோ இதை நம்ம என்ன செய்ய போறோம், எகெயின் இதெல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பிறகு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இந்த சேவை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு இது சேவ் ஆயிட்டு அப்படியே இந்த நோட்டிபிகேஷன் இல்லாம போயிடும். இன்னும் ஒரு சில பேருக்கு இது வந்துட்டு ரெட் கலர்ல அப்படியே தான் இருக்கும். இந்த ரெட் கலர்ல அப்படியே இந்த எரர் காட்டுது அப்படின்னு சொல்றவங்க நீங்க உங்களோட டொமைன் இதுல செட்டப் பண்ணி முடிஞ்சுதானே, முடிஞ்சது பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸுக்கு பிறகு நீங்க எகெயின் என்ன செய்ய போறீங்க, இப்போ நினைச்சுக்கொள்ளுங்க நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அப்படி எரர் காட்டுது. எரர் காட்டுனது பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 1 ஹவருக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு எகெயின் எனக்கு இங்க போயிட்டு கிளைண்ட் ஏரியாக்குள்ள கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ நான் என்னோட ப்ளாகர் டேஷ்போர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு பிறகு கஸ்டம் டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற இடத்துல இந்த டொமைனை பேஸ்ட் பண்ணி சேவை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா இது சேவ் ஆகும். இப்போதைக்கு இது சேவ் ஆகலை இன்னும். ஸோ இப்போ இது வந்துட்டு நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சேவ் ஆகும். இதே மாதிரி நான் 1 ஹவருக்கு பிறகு இதை செய்யற டைம்ல எனக்கு இது சேவ் ஆகும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற இடத்துல என்னோட டொமைன் வந்துட்டு இந்த இடத்துல எட் ஆகிட்டு. ஸோ நான் கஸ்டம் டொமைனை கிளிக் பண்ணி சர்வர் கிளிக் பண்ற டைம்ல ஒட்டோவா இந்த இடத்துல இதை எட் ஆகிட்டு. ஸோ இந்த டொமைன் கனெக்ட் ஆகினது பிறகு நீங்க உங்களோட ப்ளாகை வந்துட்டு வியூ பண்ணி பாருங்க. ஸோ வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட டொமைன் காட்டும். ஸோ அதாவது ஸ்மார்ட் விஷன் spn.tk அப்படிங்கிற டொமைன் கனெக்ட் ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி .blogspot.com அப்படி இருந்த பெரிய டொமைன் வந்துட்டு இல்லாம போயிட்டு இப்போதைக்கு இந்த .tk அப்படிங்கிற டொமைன் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ பெர்ஃபெக்டா உங்களோட டொமைன் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது. இந்த டொமைனுக்கு முன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு சேஃப் இல்லாத டொமைன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதை நம்ம இந்த HTTPS அதாவது SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஸோ நீங்க டொமைனை கனெக்ட் பண்ணது பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட ப்ளாகர் டேஷ்போர்ட் வந்து கொள்ளுங்க. இதுல பாருங்க இந்த ரீடைரக்ட் டொமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பட்டனை சுவிட்ச் ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரிக்கு HTTPS அப்படிங்கிற இந்த 2வது பட்டனையும் ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஸோ கட்டாயம் டொமைனை கனெக்ட் பண்ணது பிறகு இது ரெண்டையுமே ஒன் பண்ணி கொள்ளுங்க. ஒன் பண்ணிட்டு திரும்ப எகைன் நீங்க உங்களோட ப்ளாகை வந்துட்டு வியூ பண்ற டைம்ல உங்களுக்கு எரர் மாதிரி காட்டும் சில பேருக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமோட காட்டும். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்துட்டு நீங்க மெயின்ல எடுக்க வேணாம். ஸோ நீங்க அதை ரெண்டையும் ஒன் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள அல்லது ஒரு 10 ஹவர்ஸுக்கு பிறகு நீங்க உங்களோட ப்ளாகை வியூ பண்ற டைம்ல உங்களுக்கும் இது ஒர்க் பண்ணும். ஸோ இது ரெண்டையுமே ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒன் பண்ணாலும் உங்களுக்கு எரர் மாதிரி தான் காட்டும். இது உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஒரு 10 ஹவர்ஸுக்கு பிறகு தான் இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ 10 ஹவர்ஸுக்கு பிறகு நீங்க ஒட்டோவா இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணப்பட்டும். ஸோ இது ரெண்டையும் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்பவும் உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸுக்கு பிறகு நீங்க செக் பண்ற டைம்ல உங்களுக்கு அப்படிதான் எரர் காட்டுதுன்னு சொன்னா நீங்க இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி எரர் காட்டாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை ஒன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு உங்களோட வெப்சைட் வந்துட்டு ஒரு செக்யூரான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கருதுவாங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு எரரும் இல்லாம ஒரு சேஃபான ஒரு வெப்சைட்னு சொல்லி கருதுவாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையுமே நீங்கள் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. டொமைன் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இது ரெண்டையும் கட்டாயம் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எரர் மாதிரி ப்ளாக் உங்களோட ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலும் நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டு நீங்கள் போஸ்ட் போடுறதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அந்த எரர் வந்துட்டு ஒட்டோவா இல்லாமல் போயிடும். ஸோ இது ஆஃப் பண்ணி எல்லாம் ஒன் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் ஒன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஹவர்ஸுக்கு பிறகு தான் இது ஒட்டோவா கனெக்ட் பண்ணி பட்டுரும். அப்போ இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். டொமைன் ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கட்டாயம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி டொமைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் வந்து கொள்ளுங்க. டொமைன் அண்ட் உங்களோட அந்த போஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டீங்க. போஸ்ட் போடாமல் விட்டுறாதுங்க. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.